Hello guys, so here next we move on to the sixth sum. Here sixth sum la மொத்தம் 5 cases, அதாவது 5 subdivisions இருக்கு. அதுல first 3 subdivisions நான் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let star அப்படிங்கிறது பைனரி ஆப்ரேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே சம் செய்யணும். அது மட்டும் இல்லை, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாருங்கிறது பைனரி ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வேறு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாரை, ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி, எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபிஃப்த்து சம் இருக்கும். சரியா? ஃபிஃப்த்து சம் வந்து ஹெச்சிசிஎஃப் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்சிஎம் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஏ ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க அந்த கண்டிஷனை வச்சு தான் இங்கே நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம். சரியா? இப்போ பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஹியர் ஃபைண்ட் 5 ஸ்டார் 7 20 ஸ்டார் 16. இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே 2 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேஸ், இது ஏன்னு வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு ஏங்கிற கேஸை பார்க்கலாம். 5 ஸ்டார் 7. ஸோ 5 ஸ்டார் 7 அப்படின்னா இது என்ன வடிவத்தில் இருக்குது, ஏ ஸ்டார் பி ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. அப்போது ஏ ஸ்டார் பி எப்படி எழுதலாம், எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ 5 ஸ்டார் 7 எப்படி எழுதலாம், எல்சிஎம் ஆஃப் 5 and 7, LCM of 5 and 7. So what is the LCM of 5 and 7? 5 and 7க்கு LCM என்ன? So here நம்ம LCM எடுக்கும்போது எந்த நம்பர்ஸை மட்டும் எடுக்கணும், நம்ம ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணணும். அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா LCM வந்து ரொம்ப கரெக்டாக வரும், அக்யூரேட்டாக கிடைக்கும். எப்போவுமே LCM நம்ம எடுக்கும்போது சம்ம செய்யும்போது நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, 1 அந்த நம்பர். சரியா? வேறு எதுவுமே டிவிசிபிள் ஆகாது, 1ல் 1 மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும். ஓகே. ஸோ ஹியர் 5. ஸோ 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், 1 5s are 5, 7 அப்படியே இறக்கிடுங்க. அடுத்தது 7. ஸோ 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், ஸோ 1 7s are 7. தென் ஹியர் LCM is equal to 5 into 7. 5 into 7 is equal to 5 7s are 35. So here this is the answer. ஸோ என்ன ஆன்சர், 5 ஸ்டார் 7க்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 35. ஓகே. இப்போ அடுத்தது பிங்கிற கேஸ் வச்சுக்கலாமா. 20 ஸ்டார் 16 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 20 ஸ்டார் 16னா எப்படி எழுதலாம், எல்சிஎம் ஆஃப் பை த டெஃபினேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்டார் பினா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி. அது பிரகாரம் 20 ஸ்டார் 16 எப்படி எழுதலாம், எல்சிஎம் ஆஃப் 20 and 16 அப்படின்னு எழுதலாமா. ஓகே. அப்போது 20க்கும் 16க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 20க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும், ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, 2 3 5 7 11 like that, 13 like that, it goes on. So starting from the number 2 onwards. So first 2 divisible ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லையா 3க்கு போங்க, இல்லையா 5க்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரியா? அப்படி தெரிலனா ப்ரைம் நம்பர்ஸை இங்கே எழுதிக்கோங்க. 2 3 5 7 11 13. ஸோ இதுக்கு மேலே போகாது, இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாமா. எஸ், 2 டிவிசிபிள் ஆகுது. 2 எத்தனை டைம்ஸு, 10, 8 2s are 16. ஓகேவா? அடுத்தது திரும்ப 2வே டிவிசிபிள் ஆகுது. அப்போ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ ஹியர் 5 2s are 10, 4 2s are 8. அகெயின் 4 இருக்குல்ல, அகெயின் 2 யூஸ் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும், 5. இந்த 5 அப்படியே இறக்கிடுங்க. 2 2s are 4. இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குல்ல, அகெயின் 2. அதை முடிச்சுக்கலாம், முதல்ல 2வை முடிச்சுக்கலாம். 2 1s are 2. இப்போ பாருங்கள் 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், 1 5s are 5 1. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக 1 வர வரைக்கும் நம்ம 1 வர வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு எத்தனை 2 இருக்குது, 4 2s இருக்கா, இன்ட்டு 4 2s இன்ட்டு 5, 4 2s இன்ட்டு 5. கரெக்டாக எழுதியிருக்கேன்னா 1 2 3 4 2 இன்ட்டு 5, 1 2 3 4 2 இன்ட்டு 5. ஓகே. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. 2 2s are 4 into here 2 2s are 4 into in the 5. Okay. So here 4 4s are 16 into 5. So here 16 into 5, what is the number? Yes, it is 80. So here LCM is 80.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. LCM 18 கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இங்கே LCM வந்து 35ன்னு கிடச்சிருக்கு, அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஸ்டார் இந்த பைனரி ஆப்ரேஷன் காமுடேட்டிவ்க்கு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது காமுடேட்டிவ்க்கு என்ன கண்டிஷனு, A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு B ஸ்டார் A, இதான கண்டிஷனு. இதை எப்படி எழுதுனா டெஃபினேஷன் பிரகாரம் LCM ஆஃப் A and B அப்படி தானே எழுதணும், ஏன்னா அதானே கொடுத்துருக்காங்க. A ஸ்டார் Bனா LCM ஆஃப் A and B இஸ் ஈக்குவல் டு B ஸ்டார் Aவை எப்படி எழுதலாம், LCM ஆஃப் B and A. ஓகே, ஸோ LCM ஆஃப் A and B, அங்கே LCM ஆஃப் B and A both are equal. Yes, both are equal. ஸோ இங்கே LCM ஆஃப் 2 3 போடுறோன்னா அங்கே LCM ஆஃப் 3 2 போடுவோம். எப்படியா இருந்தாலும் 3 2 2 3நாலும் ஒன்று தான், ஏன்னா சேர்த்து தான் LCM நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ both are equal. ஸோ the ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் காமுடேட்டிவ். ஸோ இங்கே காமுடேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அதை எழுதிடணும். therefore ஸ்டார் இஸ் காமுடேட்டிவ்னு எழுதிடணும். அடுத்தது இஸ் ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் ஸ்டாட்டஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், A ஸ்டார் B ஸ்டார் C இஸ் ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. ஓகே, இப்போ இதில் ப்ராக்கெட் சேஞ்ச் ஆகும். அசோசியேட்டிவ்னா என்ன, ப்ராக்கெட் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், A ஸ்டார் Bக்கு என்ன எழுதுவோம், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, LCM ஆஃப் A and B, LCM ஆஃப் A and B. ஓகே, LCM ஆஃப் A and B வெளியில் இந்த ஸ்டார். ஓகே, which is equal to இங்கே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடை முடிச்சிருவோமா, A ஸ்டார் B and C, B ஸ்டார் C எப்படி எழுதலாம், LCM ஆஃப் B and C, LCM ஆஃப் B and C. ஓகே, இப்போ பாருங்கள், LCM ஆஃப் A and Bங்கிறது A. சரியா, இது ஃபுல்லாகவுமே A, இது Cங்கிறது B. அப்போது A ஸ்டார் B வடிவோன்னா அப்போ எப்படி எழுதுவோம், LCM ஆஃப் A B A B and C, A B and C. Okay, so here A star இது ஃபுல்லாக B. ஓகே, அப்போ A ஸ்டார் Bங்கிற வடிவோன்னா இதை எப்படி எழுதுவோம், LCM ஆஃப் A B and C. ஓகே, ஸோ இதுவும் இப்போ பாருங்கள் அசோசியேட்டிவும் எப்படி கிடைக்குது. ஸோ போத் ஆர் ஈக்குவல், லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ஈக்குவலாக, LCM ஆஃப் AB and C, அங்கேயும் LCM ஆஃப் AB and C. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ தேர்டு சப்டிவிஷன் இங்கே முடிஞ்சுதா, இன்னும் ரெண்டு சப்டிவிஷன் தான் இருக்குது, ஃபோர்த்து சப்டிவிஷன் அண்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து சப்டிவிஷன், ஃபைண்ட் த ஐடென்டிட்டி ஆஃப் ஸ்டார் இன் n. n இஸ் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ n இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஓகே, எஸ். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன, A star E is equal to A is equal to E star A. Okay, E star A star E is equal to A is equal to E star A. Actually இதுதான் ஐடென்டிட்டியோட கண்டிஷன் இல்லையா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா A ஸ்டார் E எப்படி எழுதலாம், அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் பிரகாரம் LCM ஆஃப் A and B. இங்கே A ஸ்டார் Eக்கு பதிலாக என்ன எழுதலாம், LCM ஆஃப் A and E, LCM of A and E. Okay, is equal to A is equal to E star A. E star A வை எப்படி எழுதலாம், LCM of E and A, LCM of E and A. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். n is a natural number தானே. ஸோ என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், அப்போது இங்கே ஏங்கிறது என்னது, பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர், ஈயும் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ ஏவும் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர், ஈயும் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர்னா ஏக்கு பதிலாக நான் சம் வேல்யூ கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன். ஓகே, சம் வேல்யூ 2. இப்போ பாருங்கள், LCM ஆஃப் ஏக்கு பதிலாக 2 கொடுக்குறேன், பிகாஸ் 2 இஸ் அ நேச்சுரல் நம்பர். 2 அண்ட் ஈங்கிறது என்னது, பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர் தான், ஆனால் ஈக்கு வந்து எப்போவுமே என்ன இருக்கும், 1 தான். ஈயோட வேல்யூ என்ன, 1. எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈயோட வேல்யூ 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்கோம், 2, விச் இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் E என்ன, 1,
and ஏங்கிறது 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் LCM of 2 and 1. 2க்கும் 1க்கும் LCM எடுத்தால் என்ன வரும்? 2 தான் வரும். அதே போல் LCM of 1க்கும் 2க்கும் LCM எடுத்தால் என்ன வரும்? 2 தான் வரும். ஸோ கரெக்டாக அப்போ இங்கே ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போது இங்கே ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? which elements of n are invertible for the operation star அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்வெர்டிபிள் அப்படின்னா இன்வர்ஸோட கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்வெர்டிபிள் அப்படின்னா இன்வர்ஸ் கண்டிஷன் என்ன? A ஸ்டார் B is equal to E is equal to B ஸ்டார் A. இதுதான் இன்வர்ஸோட கண்டிஷன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஏங்கிறது belongs to n, bங்கிறது belongs to n the natural number, e is also belongs to n. இங்கே பாருங்கள் இதை எழுதிடலாமா? ங்கிறது என்னது? e is equal to value 1. this 1 is belongs to the natural number அப்படின்னு எழுதிடலாம் கடைசியில். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் e is also belongs to n, b belongs to n, a is also belongs to n. இப்போது இங்கே பாருங்கள் a ஸ்டார் b இதை எப்படி எழுதலாம்? LCM of a and b ன்னு எழுதலாமா? அடுத்தது which is equal to e, which is equal to b ஸ்டார் a வை எப்படி எழுதலாம்? LCM of b and a எழுதலாமா? இப்போது a b e இதெல்லாம் நேச்சுரல் நம்பருங்கிறதுனால இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம்? LCM of ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். which is equal to ஈக்கு வேல்யூ என்னப்பா? ஈக்கு வேல்யூ வந்து 1 தான் நம்ம கொடுக்க முடியும். which is equal to LCM of dash and dash. இப்போ பாருங்கள் எக்ஸென்ட்ரிசிட்டி ஈங்கிறது 1, இங்கே 1 தான் கிடைக்குது. அப்போது LCM of a and bக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? அங்கே LCM of b and aக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? ஸோ அங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து கரெக்டாக வரணும். எசென்ட்ரிசிட்டி அதாவது ஈங்கிறது இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 1 வரா மாதிரி இங்கே LCMக்கு நீ வேல்யூஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே அழகாக வருது இல்லையா? இங்கே ஏக்கு 2 கொடுத்துட்டோம், ஈக்கு 1 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2 கிடைக்கிது பார்த்தீங்களா? இங்கே வந்து 2 இருக்கு இல்லையா? இந்த ஏக்கு 2 போட்டிருக்கோம். இப்போது 2க்கும் 1க்கும் LCM எடுத்தால் 2, 1க்கும் 2க்கும் LCM எடுத்தால் 2. அதனால் கரெக்ட். இங்கே ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபைட். இங்கே அதே மாதிரி இங்கே ஈக்கு 1 கொடுத்துருக்கோம். நம்ம LCM இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்தா இங்கே வந்து 1 வரும்? என்ன கொடுக்கலாம்? எஸ், ஸோ ஹியர் ஏக்கும் பிக்கும் வேல்யூ 1 1 கொடுக்கலாம். அதே போல் இங்கே b and aக்கு 1 1. ஸோ LCM of 1 and 1 is 1. ஏன்னா வேறு ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 1 கிடைக்காது. LCM வந்து எப்போ 1 கிடைக்கும்? LCM of 1 and 1 தான் நமக்கு 1 கிடைக்கும். சரியா? அப்போது இங்கே inverse is also satisfied here. That's all. So here which elements of n are invertible for the operation star ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்? 1 and 1. 1ங்கிற எலிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அவ்வளோதான் guys. So here the 6th problem is totally over.